Hi students, welcome back. நான் உங்கள் எல்லாரையும் ட்ரீம் இன்ஸ்டியூட் சார்பாக பவர் எலக்ட்ரானிக்ஸோட ரெண்டாவது செஷனுக்கு வரவேற்கிறேன். போன செஷனில் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் ஒரு 7 பார்த்தோம். ஸோ நவ் இன் திஸ் செஷன் அடிஷ்னலாக ஒரு 10 கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். அபவுட் த மாஸ்ஃபெட் அண்ட் பிஜிடி கம்பேரிசன் அண்ட் ஃபியூ ப்ராப்ளம்ஸும் சேர்த்து பண்ணலாம். அதனோட போன கிளாஸில் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக கொஷின்ஸ்க்கு போயிடலாம். அந்த கொஷின்ஸ் முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 7th கொஷின் லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துட்டோம், இருந்தாலும் ஒரு தடவை பார்த்துக்கலாம். ஸோ ஆஸ் கம்பேர்ட் டு பவர் மாஸ்ஃபெட் a BJT has lower switching losses but higher conduction losses, higher switching losses and higher conduction losses, higher switching losses but lower conduction losses. ஸோ இதுதான் நம்ம கரெக்ட் ஆப்ஷனாக பார்த்தோம் பிஜேடிக்கு. ஸோ பிஜேடி வந்து ஸ்விட்ச் பண்ணும் போது நிறைய லாஸ் நடக்குது, ஸ்விட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும் போது. பட் கண்டக்ட் ஆகும் போது லாஸஸ் கம்மியாக நடக்குது. ஆனால் மாஸ்ஃபெட்டுக்கு எப்படி இருக்குது, அப்படி ஆப்போசிட்டு. ஸ்விட்ச் ஆகும் போது லோவாக இருக்குது லாஸு, கண்டக்ட் ஆகும் போது தான் லாஸ் அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃப்ரீக்வன்சி அதிகமாக யூஸ் பண்ணினா நம்மளுக்கு மாஸ்ஃபெட்டில் லாஸ் கம்மியாகும். ஏன்னா ஸ்விட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி நிறைய தடவை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுவோம். ஸோ அப்போது அந்த டைம் எல்லாம் நம்மளுக்கு லாஸஸ் கம்மியாக இருக்கும். கண்டக்ட் ஆகிற டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டு நம்ம ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அப்போ கண்டக்ஷன் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ கண்டக்ஷன் டைமில் மாஸ்ஃபெட்டுக்கு என்னது, லாஸஸ் கம்மி. ஸோ அதனால் லாஸஸ் வந்து குறைவாகவே இருக்கும் மாஸ்ஃபெட்டுக்கு. அப்போ ஹை ஃப்ரீக்வன்சியில் மாஸ்ஃபெட் யூஸ் பண்ணலாம், லோ ஃப்ரீக்வன்சியில் எது யூஸ் பண்ணலாம், நம்மளோட பிஜேடி. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 8. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த மாஸ்ஃபெட் ஹாஸ் பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் வேறஸ் பிஜேடி ஹாஸ் நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் ஏல. ஆப்ஷன் பியில் போத் ஆஃப் தெம் ஹேவ் பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் சொல்கிறாங்க. ஆப்ஷன் சியில் போத் ஆஃப் தெம் ஹேவ் நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்டு. ஆப்ஷன் டியில் மாஸ்ஃபெட்டுக்கு நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்டையும் பிஜேடிக்கு பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்டும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் கரெக்ட் ஆப்ஷன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் படிச்சுட்டு வந்து திரும்பவும் பார்க்கலாம். ஸோ இப்போது அந்த எக்ஸ்ப்ளனேஷன் மாஸ்ஃபெட்டோட அப்ளிகேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ மாஸ்ஃபெட்டில் வந்து என்ன நடக்குதுன்னா, the on state resistance of MOSFET increases with voltage rating. ஸோ நீங்கள் voltage rating இன்க்ரீஸ் பண்ணும் போது, அதாவது இப்போ 100 வோல்ட்லேருந்து 200 வோல்ட்டுக்கு நீங்கள் ஏற்றுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஆகும்னா லாஸஸ் ஜாஸ்தியாகும். கண்டக்ட் ஆகும் போது, ஆனில் இருக்கும் போது எப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆகுது. இதுக்கு காரணம் டெம்பரேச்சர் அதிகமாகிறதுனால. ஸோ அப்போது டெம்பரேச்சர் அதிகமாகும் போது ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆச்சுன்னா அது வந்து பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் மாஸ்ஃபெட்டில் நடக்குது. அப்போ மாஸ்ஃபெட் ஹேஸ் பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். அதே மாதிரி பிஜேடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் இருக்கும். நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்டுன்னு சொன்னால் அந்த ஸ்விட்ச் வந்து கண்டக்ட் ஆகிட்டு இருக்கும் போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ரெசிஸ்டன்ஸ் குறையும்னு சொல்கிறாங்க. அது பேர் நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்டு. அதே மாதிரி மாஸ்ஃபெட் வந்து ஸ்விட்ச் ஆனில் இருக்கும் போது உங்களுக்கு என்ன நடக்குது, ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுக்கு பேர் வந்து பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஆப்ஷன்ஸ் போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் எது கரெக்டான ஆப்ஷன் நினைக்கிறீங்க, MOSFET has positive temperature coefficient whereas BJT has negative temperature coefficient. ஸோ ஏ தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகே, ஸோ நம்ம அடுத்த கொஷின்ஸ் போகலாம். அடுத்த கொஷின் வந்து 9th, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இதுவும் தான். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏல போத் MOSFET அண்ட் பிஜேடி ஆர் வோல்டேஜ் கண்ட்ரோல்டு டிவைசஸ். அதுக்கப்புறமா ஆப்ஷன் பி பார்த்திங்கன்னா போத் மாஸ்ஃபெட் அண்ட் பிஜேடி ஆர் கரண்ட் கண்ட்ரோல்டு டிவைசஸ். சிடிஎஸ்னால் கண்ட்ரோல் டிவைசஸ் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அண்ட் தென் ஆப்ஷன் சி வந்து மாஸ்ஃபெட் இஸ் எ வோல்டேஜ் கண்ட்ரோல் டிவைஸ் வேறஸ் பிஜேடி இஸ் எ கரண்ட் கண்ட்ரோல்டு டிவைஸ். ஆப்ஷன் டி வந்து மாஸ்ஃபெட் இஸ் எ கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸ் வேறஸ் பிஜேடி இஸ் வோல்டேஜ் கண்ட்ரோல் டிவைஸ்.
ஸோ இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து என்னென்னா மாஸ்ஃபெட்டுக்கு ஓகே. ஸோ இதுதான் அந்த எக்ஸ்ப்ளனேஷனில் பாருங்கள், பவர் மாஸ்ஃபெட் ஹஸ் 3 டெர்மினல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அது என்னது? ட்ரெயினு, சோர்ஸு, கேட்டு. ஓகே, அந்த டெர்மினல்ஸ் இருக்கும்போது நம்ம பிஜேடிக்கு என்ன டெர்மினல்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். கலெக்டர், எமிட்டர், பேஸ். ஓகே, ஸோ இப்போது ட்ரெயினு, சோர்ஸு, கேட்டுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா கேட் வோல்டேஜ்னு சொல்லுவோம். அதே மாதிரி பேஸுக்கு என்ன சொல்லுவோம்னா பேஸ் கரண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதிலேருந்தே நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம், வோல்டேஜ் கொடுக்குறோம் கேட்டில், எங்கே? மாஸ்ஃபெட்டுக்கு. அதே மாதிரி பிஜேடிக்கு கரண்ட் கொடுக்குறோம் எங்கே? பேஸில். ஸோ இப்போ இந்த பேஸ் கரண்ட் கொடுத்தா தான் எமிட்டர்லேருந்து கலெக்டருக்கு கரண்ட்டு போகும். அப்போ இதில் பேஸ் வந்து என்னது? கரண்ட்டு. ஸோ கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸு பிஜேடி. நெக்ஸ்ட்டு மாஸ்ஃபெட்டுக்கு ட்ரெயின், சோர்ஸு, கேட்டு. ஸோ நம்ம எப்போல்லாம் கேட் வோல்டேஜ் கொடுக்குறோமோ அப்போல்லாம் வந்து என்ன ஆகும்? சோர்ஸ்லேருந்து ட்ரெயினுக்கு உங்களுக்கு கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. ஸோ அப்போ கேட் வோல்டேஜ் தான் கொடுக்குறோம். இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது, அது நம்ம படிப்போம். ஓகே, அந்த பாயிண்ட்டும் நம்மளுக்கு சம்டைம்ஸ் கொஷின்ஸில் கேட்பாங்க. அதாவது என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த லைன் படிச்சுக்கலாம். BJT is a current control device whereas okay, இந்த லைன் தான். ஸோ BJT is a current control device whereas power MOSFET is a voltage control device சொல்லிட்டாங்க. எதனாலனா its operation depends upon the flow of majority carriers only. MOSFET is a unipolar device. யாரோட ஆப்ரேஷன்? மாஸ்ஃபெட் ஆப்ரேஷன் வந்து மெஜாரிட்டி கேரியர்ஸ்னால் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோன்னு நினச்சிக்கோங்க, மைனாரிட்டி கேரியர்ஸ்னால் ஹோல்ஸ் ஃப்ளோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹோல்ஸ் எப்படி ஃப்ளோ ஆகும்? ஹோல்ஸ்லாம் ஃப்ளோ ஆகாது, எலக்ட்ரான்ஸ் தான் மூவ் ஆகும். ஆப்போசிட்டில் மூவ் ஆகும்போது ஹோல்ஸ் அங்கே உருவாயிடும். ஸோ அப்போ அந்த ஹோல்ஸ் வந்து என்ன ஆகும்? இப்படி இந்த பக்கம் எலக்ட்ரான்ஸ் வந்து ரைட்டில் மூவ் ஆகும்போது ஹோல்ஸு லெஃப்ட்டில் மூவ் ஆகுற மாதிரி தெரியும் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ அது என்னது? இடம் வந்து வேக்யூமாக ஆகுதாங்க, அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாஸ்ஃபெட்டு மெஜாரிட்டி கேரியர்ஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் மாஸ்ஃபெட் வந்து யூனிபோலார் டிவைஸ். இது கேட்பாங்க, மாஸ்ஃபெட்டில் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் வந்து எதனாலனா மெஜாரிட்டி கேரியர்ஸ் ஒன்லி அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாங்க. ஆப்ஷனில் இல்லைனா மைனாரிட்டி கேரியர்ஸு, போத் மைனாரிட்டி அண்ட் மெஜாரிட்டி அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் இதில் கரெக்டான ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். அதே மாதிரி மாஸ்ஃபெட்டு யூனிபோலாரா பைபோலாரான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ யூனிபோலார் டிவைஸ்னால் ஒரு டைரெக்ஷனில் தான் கண்டக்ட் பண்ணும், ஆப்போசிட் டைரெக்ஷனில் கண்டக்ட் பண்ணாது. அது நம்ம மாஸ்ஃபெட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட்டு த கண்ட்ரோல் சிக்னல் ஃபார் பிஜேடி எப்படி இருக்கும்? ஜாஸ்தியாக இருக்கும் மாஸ்ஃபெட்டை விட. என்ன காரணம்னா, மாஸ்ஃபெட்டுக்கு பார்த்திங்கன்னா கேட்டோட இம்பிடென்ஸ், அதாவது ரெசிஸ்டன்ஸு ஜாஸ்தியாக இருக்கும் கேட்டில். அது எவ்வளோ இருக்குன்னா 10⁻9 ohms அப்படின்னா மெகா ஓம்ஸில் இருக்குது. ஓகேங்களா? இதனால் உங்களுக்கு மாஸ்ஃபெட்டுக்கு கம்மி கரண்ட்டே போதும். பேஸ் கரண்ட் பிஜேடிக்கு ஜாஸ்தியாக வேணும். அதுக்கு இம்பிடென்ஸு கம்மியாக இருக்கிறதுனால ஜாஸ்தி கரண்ட்டு போகுது. மாஸ்ஃபெட்டுக்கு இம்பிடென்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கம்மி கரண்ட் போகுது. இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. அது ஆர்டர் கேட்பாங்க, 10⁻9 ohms கேட்டுக்கலாம். இது ரொம்ப ரேர் தான், ஆனாலும் கேட்டாங்கன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. This large impedance permits the MOSFET gate to be driven directly from microelectronic circuits. ஸோ அதனால் கம்மி வோல்டேஜ் என்ன பண்ணும்? உங்களுக்கு மாஸ்ஃபெட்டை ட்ரைவ் பண்ணும். அதனால் சின்ன சர்க்கியூட்ஸ், அதாவது நம்ம எப்போவுமே மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸில் கம்மி வோல்டேஜ் கம்மி கரண்ட்டு தான் வெளியே வரும். ஸோ அந்த கரண்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டெப் அப் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரைவரில் கொடுத்து 5 வோல்ட்டு 12 வோல்ட்டு ஆக்கிட்டு நமக்கு கேட்டு கொடுப்போம். ஆனால் மாஸ்ஃபெட்டுக்கு அது தேவையில்லை, ஏன்னா அதுக்கு கம்மி வோல்டேஜே போதும் இல்லையா? ஸோ டைரெக்டாக மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸில் இருக்கிற கம்மி வோல்டேஜே அதுக்கு சப்ளை கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு நடுவில் நம்ம இந்த ஐசோலேட்டரு, டிரைவரு இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஸோ மாஸ்ஃபெட்டுக்கு இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அது அப்புறம் இன்னொரு விஷயம் நடக்கும், அதாவது மாஸ்ஃபெட்டுக்கு வந்து பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் இருந்தால செகண்ட் பிரேக் டவுன் நடக்காது, ஆனால் பிஜேடிக்கு செகண்ட் பிரேக் டவுன் நடக்கும். இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. மாஸ்ஃபெட் எங்கே ரொம்ப அப்ளிகேஷன் இருக்குது? ஹை ஃப்ரீக்வன்சி லோ பவரில். பிஜேடிக்கு லோ ஃப்ரீக்வன்சி ஹை பவரில் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ திரும்ப இந்த கொஷின்ஸில் இருக்கும் ஆப்ஷன்ஸ்க்கு போகலாம். ஸோ இதில் கரண்ட் கண்ட்ரோல் டிவைசஸ் தான் நம்மளோட பிஜேடி, மாஸ்ஃபெட்டு வோல்டேஜ் கண்ட்ரோல் டிவைஸ். ஸோ ஆப்ஷன் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இது பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் சி பாருங்கள், மாஸ்ஃபெட் இஸ் அ வோல்டேஜ் கண்ட்ரோல் டிவைஸ் வேர் இஸ் பிஜேடி இஸ் எ கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸ். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர்.
அதுக்கப்புறம் 10 பாருங்கள், நம்ம இப்போ தான் பார்த்தோம். செகண்டரி பிரேக் டவுன் எதில் வரும்? பிஜேடியில். மாஸ்ஃபெட்டில் செகண்டரி பிரேக் டவுன் வராது. காரணம் என்ன? பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்னால மாஸ்ஃபெட்டில் செகண்ட் பிரேக் டவுன் நடக்காது. நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்னால பிஜேடியில் செகண்ட் பிரேக் டவுன் நடக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த ஆப்ஷனில் எதெல்லாம் கரெக்டுன்னு பாருங்கள். மாஸ்ஃபெட் பட் நாட் பிஜேடி கொடுத்துருக்காங்க, ஸோ தப்பு. போத் மாஸ்ஃபெட் பிஜேடி கொடுத்துருக்காங்க, அதுவும் தப்பு. பிஜேடியில் நடக்கும் பட் நாட் இன் மாஸ்ஃபெட், ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நம்மளோட அடுத்த ஆப்ஷனு அட் ப்ரெசண்ட் த ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் டிவைசஸ் ஆர் அவைலபிள் ஆஸ் அண்டர். ஸோ இது நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற மாஸ்ஃபெட்டோட ரேட்டிங்ஸு கொடுத்துருக்காங்க, பிஜேடியோட ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. எது வந்து கிடைக்கிது, எந்த ரேட்டிங்கில் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்னா டேபிள் பார்க்கணும், போய் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம இந்த டேபிள் பார்ப்போம் மாஸ்ஃபெட்டுக்கும் பிஜேடிக்கும். ஓகே, ஸோ பிஜேடியில் பாருங்கள் ரேட்டிங்கு 1400 to 400 ஆம்ஸு, மாஸ்ஃபெட்டுக்கு 1000 to 50 ஆம்ஸு. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ திரும்ப ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். 1400லேருந்து 400 ஆம்ஸ் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் எங்கே அந்த மாதிரி இருக்குது பிஜேடியில்? 1000 அது வந்து ஆக்சுவலாக கொடுத்தது ரொம்ப நாள் கழித்து கொடுத்தது புக்கில். இப்போ என்ன ரேட்டுன்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நீங்கள் பார்த்துக்கலாம் நெட்டில். அப்படி இல்லை நம்ம கொஞ்சம் கிட்ட ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இப்போ 1400 to 400னா இப்போ 140 ஆம்ஸ் ரூல் பண்ணல. ஏன்னா இதுக்கப்புறம் புதுசாக வந்ததில் கம்மி பண்ண மாட்டாங்க, அதிகம் தான் பண்ணுவாங்க. அடுத்தது 800, 1200, 800. ஸோ 400 கொஞ்சம் நியரிங்காக இருக்கிறது 800. ஸோ அதனால் நான் வந்து அந்த ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணியிருக்கேன். நெட்டில் போய்ட்டு சர்ச் பண்ணும்போது எனக்கு மாஸ்ஃபெட்டு 500, 140 கிடச்சிது. ஸோ அதனால் நான் இப்போது ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி இந்த ரேட்டிங்ஸ் இந்த ஸ்விட்சஸோட ரேட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரேட்டிங் கண்டிப்பாக ஒரு கொஷினாக அது வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டெர்மினல்ஸு. மாஸ்ஃபெட்டுக்கு என்ன டெர்மினல்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம். ட்ரெயினு, சோர்ஸு, கேட்டு. பிஜிடிக்கு கலெக்டர், எமிட்டர், பேஸு. ஐஜிபிடியும் டிரான்சிஸ்டர் ஃபேமிலி தான். ஸோ அதுலேயும் கலெக்டர், எமிட்டர் இருக்கும். ஆனால் அது வந்து பிஜேடி மாதிரி கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸ் கிடையாது, கேட் வோல்டேஜ் கண்ட்ரோல் பண்ணுற டிவைஸு. ஸோ அதனால் அதில் கேட்டு தான் இருக்கும், பேஸ் இருக்காது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் கலெக்டரும் எமிட்டரும் இருக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன் எதுனா டி, கலெக்டர், எமிட்டர், கேட்டு. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எம்சிடி. எம்சிடினா மாஸ் கண்ட்ரோல்டு தைரிஸ்டர். ஸோ இதில் பாருங்கள் மாஸ் கண்ட்ரோல்டு தைரிஸ்டர் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேத்தோடு, ஆனோடு, கேட்டு. ஸோ எல்லா தைரிஸ்டர்ஸ் ஃபேமிலிக்குமே பார்த்திங்கன்னா ஆனோடு, கேத்தோடு, கேட்டு, ஆனோடு, கேத்தோடு, கேட்டு. ஸோ இப்போ நீங்கள் இதெல்லாம் தைரிஸ்டர் ஃபேமிலி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா டெர்மினல்ஸ் ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்போது எம்சிடிக்கு ஆப்ஷன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். அந்த ப்ராப்ளமில் ஃபார் அ ஸ்விட்சிங் வேவ் ஃபார்ம் ஷோன் இன் ஃபிகர் C2.1 for a power transistor, the peak instantaneous power loss is கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டயக்ராம் கீழே உள்ள டயக்ராம் நல்லா பாருங்கள். ஸோ அந்த டயக்ராமில் நம்மளுக்கு மேக்ஸிமம் வோல்டேஜ் விஎஸ்ஸு, மேக்ஸிமம் கரண்ட்டு ஐஎஸ்ஸு, அதுக்கப்புறம் இந்த விஎஸ் வந்து குறைய குறைய ஐஎஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா என்னது? ஸ்விட்சு நீங்கள் இது பிஜேடி இல்லையா? ஸோ இது என்ன கொடுப்பீங்கன்னா பேஸ் கரண்ட் கொடுத்துருவீங்க. பேஸ் கரண்ட் கொடுத்த உடனேவே வோல்டேஜ் குறைய ஆரம்பிக்குது, கரண்ட்டு ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது, கண்டக்ட் ஆக ஆரம்பிக்குது. அது என்னது? கலெக்டரில் கரண்ட்டு ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது எமிட்டர்லேருந்து. ஸோ ஐசி தான் அது உங்களோட அவுட்புட் கரண்ட்டு. ஸோ ஐசி. விசிஏனா கலெக்டருக்கும் எமிட்டருக்கும் நடுவில் இருக்க வோல்டேஜ் கண்டக்டாக கரண்ட்டு ஃப்ளோ ஆக ஆரம்பிக்க வோல்டேஜ் என்ன ஆகுது? குறைய ஆரம்பிக்குது. அப்போ தான் என்ன ஆகும்? ஏன்னா கரண்ட்டு ஜீரோனா ஓப்பன் சர்க்கியூட்டு, வோல்டேஜ் ஜீரோனா ஷார்ட் சர்க்கியூட்டு, கரண்ட்டு ஹையில் இருக்குது. ஸோ வோல்டேஜ் குறைய உங்களுக்கு என்ன ஆகும்? கரண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா ஷார்ட் சர்க்கியூட் ஆகுது, அப்படின்னா கண்டக்ட் ஆகுது, க்ளோஸ் ஆகுதுன்னு அர்த்தம் உங்களுக்கு சர்க்கியூட். ஸோ இப்போ சர்க்கியூட் க்ளோஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு என்னது? அவுட்புட் கிடைக்கிது.
அவுட்புட் கிடைக்குதுன்னா ஐசி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போது, வோல்டேஜ் குறையும். ஒரு பாயிண்டில் வோல்டேஜும் ஒரு ரேட்டிங்கில் இருக்குது, கரண்ட்டும் வோல்டேஜும் சேம் வேல்யூவாக இருக்குது பார்த்துருக்கீங்களா? அதுதான் நம்ம ஸ்விட்சிங் லாஸ்ன்னு சொல்கிறோம். ஏன்னா இப்போது இனிஷியலாக ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா வோல்டேஜ் வந்து 100 வோல்ட் வச்சுக்கோங்க, கரண்ட் என்னது 0. அப்போ பவர் லாஸ் என்ன இருக்கும்? V இன்ட்டு ஐ தானே பவர் லாஸ். ஸோ V இன்ட்டு ஐ பண்ணிங்கன்னா 0 இன்ட்டு 100 0. அதே மாதிரி எண்ட் ஆகும்போது பாருங்கள், முடியும் போது பாருங்கள், எண்டு ஸ்விட்ச் வந்து நீங்கள் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டீங்க, பேஸ் கரண்ட் எடுத்துட்டீங்க. அப்போ பாருங்கள் நம்மளோட வோல்டேஜ் 0, கரண்ட்டு மேக்ஸிமம். அப்போ வோல்டேஜ் கரண்ட் என்னது மல்டிப்ளை பண்ணால் திரும்ப பவர் லாஸு 0. அப்போ எங்கே பவர் லாஸ் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வோல்டேஜும் கரண்ட்டும் மீட் ஆகிற இடத்துல தான் பவர் லாஸ் நடக்குது. ஸோ மீட் ஆகிற இடத்துல உங்களுக்கு ஹாஃபாக டிவைட் பண்ணிக்கோங்க, Vs/2 Is/2. ஸோ Vs/2 பவர் வந்து என்னது V இன்ட்டு ஐ இல்லையா? ஸோ அப்போது அங்கே பவர் லாஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இன்ஸ்டன்டேனியஸ் பவர் லாஸ்னால் கரெக்டாக இந்த பீக்கு தான் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே பவர் லாஸ் நடக்கும். அந்த 0 தவிர மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து 0.1ன்னு இருக்கும். அதாவது ஒரு 2 செகண்ட்ஸ் கழிச்சு பாருங்கள், 0.1 இருந்துச்சுன்னா அங்கே வோல்டேஜ் எப்படி இருக்குன்னா, ஒரு நிமிஷம் இருங்க நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த பாயிண்ட் எடுத்துப்போம். இந்த பாயிண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்ட் வந்து ஒரு 3 ஆம்ஸ் வச்சுக்கோங்க, வோல்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 3 மில்லி ஆம்ஸ் வச்சுக்கோங்க, வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வோல்ட் வச்சுக்கோங்க. ஸோ 5 வோல்ட்டு இன்ட்டு 3 மில்லி ஆம்ஸ் என்னது? எஸ், 5 3s are 15 வாட்ஸ் மில்லி ஆம்ஸ் இல்லையா? ஸோ 15 × 10⁻³ வாட்ஸ். ஸோ கம்மி பவர் லாஸ் நடக்குது அங்கே. ஆனால் இங்கே அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு 4 மில்லி ஆம்ஸ் இந்த வோல்டேஜ் குறைஞ்சிட்ருக்கும். ஸோ 4 வோல்ட்டுன்னு இருக்கும். ஸோ 4 4s are 16. ஸோ அப்போது 16 மில்லி வாட்ஸு. ஸோ இந்த மாதிரி லாஸஸ் வந்து உங்களுக்கு வேரி ஆகிட்டு இருக்கும். இங்கே என்ன கேட்டிருக்காங்க கொஷினில் பார்த்தீங்கன்னா, கொஷினில் பீக் இன்ஸ்டன்டேனியஸ் பவர் லாஸ். ஸோ பீக் இன்ஸ்டன்டேனியஸ் பவர் லாஸ்னால் இதுதான் நம்மளுக்கு ரெண்டுமே மேக்ஸிமமாக இருக்கிற இடம். ஸோ அதில் Vs/2 Is/2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பீக் இன்ஸ்டன்டேனியஸ் பவர் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ Vs/2 × Is/2னா என்னது? Is/4 தான் உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ வேல்யூஸ் கொடுத்தா டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுடலாம். ஆனால் நீங்கள் கொஷின்ஸை அதே கொஷின் தான். இன் ஃபிகர் C2.1 if Vs is 100 and Is is 10 amps then peak instantaneous power loss in watts is. ஸோ பீக் இன்ஸ்டன்டேனியஸ் பவர் லாஸ் தான் இப்போ மேலே பார்த்த ப்ராப்ளத்துக்கு அதே ஃபார்முலா தான். அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? 100/2 × 10/2. 100/2 என்னது உங்களுக்கு 50, 10/2 5. ஸோ 50 × 5 250 is the correct answer. ஸோ 250 ஆப்ஷன் வந்து எதில் இருக்குன்னா ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் அவங்களோட கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் அதே டயக்ராம் வச்சியே இப்போ வந்து திரும்பவும் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்னென்னா, ஃபார் த ஸ்விட்சிங் வேவ்ஃபார்ம் ஷோன் இன் ஃபிகர் C2.1 ஃபார் அ பவர் டிரான்சிஸ்டர் த ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஸ்விட்ச் ஆன் பவர் லாஸ் அட் ஸ்விட்சிங் ஃப்ரீக்வன்சி எஃப். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணால் அந்த டயக்ராம் நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கோங்க. வரைஞ்சி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து என்ன ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. ஆவரேஜுக்கு நம்மளுக்கு பவரோட ஃபார்முலா இது. ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்போம்? P average is equal to 1/time into 0 to T0 P0 of T into dt. ஸோ நம்ம இதில் வந்து P0க்கு Vs/Is/4 சப்ஸ்டியூட் பண்ணி 0 to T இன்டிகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். Vs/Is/6 T on into F. ஏன்னா F is equal to 1/T இல்லையா? ஸோ இங்கே 1/T போட்டிருக்கல, அது Fன்னு ஆகிடும். இந்த இடத்துல 1/T போட்டிருக்காங்க இனிஷியலாக. விஎஸ்க்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா 100 போடுங்க. 100 இன்ட்டு ஐஎஸ்க்கு 10 போடுங்க. தென் டி ஆனுக்கு
1.2 into 10⁻⁻6 போடுங்க, into again அது into இங்கே போடுறேன், into 10 into 10⁻3. ஏன் 3 போட்டிருக்கேன்னா கிலோ இல்லையா, ஸோ 10⁻3. மைக்ரோ வந்து 10⁻6. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஃபைனலாக 6ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும், 2 வோல்ட் 2 வாட்ஸ் வரும். சரிங்களா? 2 வாட்ஸ்ன்றது நம்மளோட ஆப்ஷன் சி. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி தான் இதில் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ரிமைனிங் கொஷின்ஸை அடுத்த செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் லிசனிங் பேஷண்ட்லி. பை.